ஹாய் காய்ஸ், பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம வந்து பேர்ச் ஃபிங்கரில் பிளைண்ட் எஸ்குல் இன்ஜெக்ஷன்ஸ் அதோட டாஸ்க்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதோட லேபை வந்து இன்னைக்கு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பெரிய டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் இதுலேயே வந்து பிளைண்ட் எஸ்குல் இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கணும். அதோட வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டில் வந்து புல் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். டிஸ்க்ளைமர், பிகாஸ் இது வந்து ஒரு டெஸ்டிங் வெப்சைட் தான். அதனால இது யார் வேணா வந்து போய் நீங்க ஆக்சஸ் பண்ணி, லேப் ஆக்சஸ் பண்ணி நீங்க வந்து கெயின் பண்ணிக்கலாம் நாலேட்ஜ். இத வந்து உங்களோட ஓன் விர்ச்சுவல் நெட்வொர்க், ஓன் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுங்க. அ அஃபெக்டடா தேர்ட் பார்ட்டி அன்வான்டட் யூசர்ஸ்லாம் நீங்க பப்ளிக் பெர்சன் யாரோ அஃபெக்ட் பண்ணா அ இல்லீகல் ஆக்ஷன் லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் இது வந்து போர்ட்ஸ்விங்கரே ப்ரொவைட் பண்றனால இத வந்து நம்ம வந்து இத வந்து லேர்னிங் பர்ப்பஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆ வாட் இஸ் பிளைண்ட் எஸ்குல் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம வந்து தியரியிலே பார்த்துட்டோம். பைண்ட் எஸ்குல் இன்ஜெக்ஷன் அக்கர்ஸ் when application is vulnerable to SQL injections. அது வந்து பார்த்தீங்கன்னா, பட் HTTP ரெஸ்பான்ஸ் do not contain the results relevant SQL queries. இப்போ வந்து நீங்க ஒரு queries குடுக்குறீங்க. அது வந்து ரிலவென்ட்டா வந்து ஆன்ஸர் தரல. எஸ்கியூஎல் கொரி ஆன்ஸர் வந்து. அது வந்து வேற டேட்டாபேஸ் எரரா வருது. இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா, இமேஜின் இஃப் யூ ஹேவ் எ டோர் வித் எ லாக். அதாவது உங்க உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு டோர் இருக்கு. நீங்க வந்து அது கீ போட்டா தான் திறக்க முடியும். இப்போ நீங்க கீ போடாமயே திறக்கணும்னா, அது வந்து என்ன பண்ணும்? எதனா ப்ரோக் பண்ணும். அதெல்லாம் வந்து எதனா வந்து ஆ எதனா தீஃப்லாம் வந்து எதனா யூஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு மெட்டீரியல்ஸ் அந்த வந்து ப்ரோக் பண்றதுக்கு. அது மாரி யூஸ் பண்றாங்க. அதே மாரி தான் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனும். SQL injection find a way manipulate locks that opens without need a key. When a website or application vulnerable to SQL injection, it means does not properly protect against unauthorized access. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, SQL இன்ஜெக்ஷன் அப்படிதான் சொல்றாங்க. இப்போ வந்து நீங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு, அத வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸா இல்லையான்னு நீங்க ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதனா வந்து இப்போ நார்மலா ஆத்தென்டிகேஷன் நடக்கறது வந்து வேற மாரி நடக்கும். எக்ஸாம்பிள் யூசர் நேம் குடுக்காம என்டர் பண்றீங்க. அப்படி இல்லனா பாஸ்வேர்ட் குடுக்காம உங்களோட லாகின் ஐடி போது. அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, யூசர்ஸோட ஐடிய வந்து நான் சேஞ்ச் பண்ணா வேற உங்களோட யூசர்ஸோட ஐடி போது. அது மாரி இருந்தா கஷ்டம். அது மாரி இருந்தா பார்த்தீங்கன்னா, பக் வல்னரபிலிட்டீஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நவ் வி ட்ரை டூ ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்ட்டோம். இஃப் சம் ஈவன் தாட் மேனேஜ் டு ஓப்பன் த டோர், இட் கம்ப்ளீட்லி டார்க் இன்சைட். இப்போ வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டீங்க. பட் உள்ள பார்த்தீங்கன்னா, உங்களால எதுவும் பார்க்க முடியல. ஏன்னா வந்து திஸ் இஸ் சிமிலர் டூ பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னா எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க ஹேக் பண்ணிட்டீங்க. பட் அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியணும்னா, நீங்க வந்து அ அதோட எக்ஸ்ட்ரா ஹேக் பண்ணணும். அப்படி இல்லன்னா வந்து அது என்ன டைப்ஸ் ஆஃப் பக்குன்னு நீங்க வந்து சர்ச் பண்ணணும். ஆனா, உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கு. அது இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அத சர்ச் பண்ணணும். அப்டின்றாங்க. யூ கேன் ஸ்டில் ஃபைண்ட் அவுட் வாட் இன்சைட் த ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டு ஸ்மார்ட் வே டு லிசனிங் அண்ட் சூட்டபிள் கிளஸ்டர்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ட் டு மைட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் லைக் இஃப் இட் இஸ் சம்திங் ரெட் இன்சைட். இஃப் ஆன்சர் இஸ் எஸ், யூ நோ சம்திங் ரெட் இன் தேர் ஈவன் தோட் வி கேனாட் சீ இன் டைரக்ட்லி. அதாவது இப்ப நீங்க வந்து ஹேக் பண்ணிட்டீங்க. ஆனா வந்து டைரக்ட்டா வந்து அத பார்க்க முடியாது. அப்டின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோட தியரி. சிம்பிள் காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளைண்ட் இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ் இருக்கு. அத வந்து நீங்க ஹேக் பண்ணிட்டீங்க. பட் ஆனா அது உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. டார்க்கா இருக்கு. பட் அதுக்கு வந்து நீங்க வந்து ஆ பிளைண்ட் இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ்லயே வந்து டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு, அத வந்து நம்ம யூனியன் அட்டாக்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் சம் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்ட் பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ் பை ட்ரிகரிங் கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ். அதாவது கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக்கர் ஐடி இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இன்டர்நெட்ல எதனா ஒரு வெப்சைட் யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க வந்து குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது பண்றீங்களே. அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க இப்ப எக்ஸாம்பிள் எதனா ஒரு வெப்சைட் பண்ணீங்கன்னா, அதில வந்து குக்கீஸ் ட்ராக்கர்ஸ் உங்க யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் குடுத்துருப்பாங்க. அத வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட குக்கீஸ்ல அது வந்து ட்ராக் பண்ணிக்கும். அப்படி டினைல் குடுத்தீங்கன்னா, உங்க குக்கீஸ ட்ராக் பண்ணாது. நீங்க சப்போஸ் அக்செப்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஐடி வரும். புரியுதா? அந்த ஐடி தான் இது. இந்த ஐடிய வச்சு தான் வந்து உங்களோட இது வந்து ட்ராக் பண்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து எந்தெந்த வெப்சைட் போறீங்க, எந்தெந்த இப்போ வந்து இந்த வெப்சைட்லேருந்து நெக்ஸ்ட்டு வேற வெப்சைட் வந்து ஹேக்கர் ஒன் போறீங்க. இல்லன்னா வந்து போர்ச்சுகர்லயே வந்து வேற என்ன சைட்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கறது அது யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபுல்லி தியரீஸ் தான். இதுதான் வந்து செக்ஷன் ஐடி ட்ராக்கர் ஐடின்னு சொல்லுவாங்க. இது வந்து காமன். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்ட் பிளைண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் பை ட்ரிகரிங் கண்டிஷனல்
ரெஸ்பான்ஸ் கன்டினியூட். அதாவது பார்த்தீங்க காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக்கர் ஐடிய வந்து செக் பண்றாங்க. 1 ஈக்குவல் டூ 1 அதாவது ஒருத்தர் தான் இருக்காங்களா? 2 பேர் இருக்காங்களா? இதே ஐடி வச்சு அதெல்லாம் வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் செக்ஷன்ல பார்க்கலாம். ஆ அண்ட் தென் இது ஆல்சோ தியரி தான் காய்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லேப் ஆக்சஸ் பண்ணணும். லேப் ஆக்சஸ் லேப். எங்கன்னா குடுத்துருக்காங்கன்னா, "The lab contain the blind SQL injections. This application used to track cookies for analytics for performance SQL queries, containing the value of submitted cookies. This result of SQL queries is noted return a no error message or display, but the application include welcome." அதாவது கைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ SQL இன்ஜெக்ஷன் அட்டாக் பண்ணீங்கன்னா, அங்க வந்து வெல்கம் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் வந்துச்சுன்னா, அந்த இடத்துல நம்ம கொரி குடுத்தது வந்து அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்றாங்க. The database contains different tables called users. Armed with column called username and password. You need to exploit the blind SQL injection vulnerability to find the password for administration user. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் யூசர் பாஸ்வேர்ட வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆ ஓகே. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பப் சூட் அண்ட் தென் இத வந்து நம்ம பக்கத்துல செக் இருக்கும். இப்போ நான் இன்டெக்ஸ் ஆன் குடுத்துட்டேன். இப்போ போயிட்டு நான் இந்த பேஜ நான் ரீலோட் பண்றேன். ரீலோட் பண்ணா வந்துருச்சு. ஆ அண்ட் தென் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதுக்கு நான் ஃபாண்ட் சைஸ் வேணா இன்கிரீஸ் பண்றேன். ப்ராக்ஸி ஓ ஓ சாரி. ப்ராக்ஸி இல்ல. டிகோடர், லர்ன் ஆர்கனைசேஷன்ஸ். ஐ திங்க் உங்களுக்கு ஃபாண்ட் ரொம்ப சின்னதா இருக்குன்னு நெனைக்கிறேன். யாஹ்! எனக்கே தெரியுது ஃபாண்ட் ரொம்ப சின்னதா இருக்குன்ட்டு. WebSocket ஆர்கனைசேஷன்ஸ் எக்ஸ்டென்ஷன் லோன். ஓகே காய்ஸ் லெட்ஸ் லீவ் இட். இப்போ வந்து நம்ம இன்ட்ரோ தான் பார்க்க போறோம். அதனால இப்போ வந்து நம்ம ப்ராக்ஸி இது வந்து நம்ம என்ன பண்ணணும், சென்ட் டூ ரிப்பீட்டர் குடுத்துடலாம். சென்ட் டூ ரிப்பீட்டர் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ரிப்பீட்டர் இதில தான் பார்க்கணும். இது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது எல்லாம் தேடிட்டுன்ட்டு. ஆ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம ரெக்வெஸ்ட் அண்ட் தென் ரெஸ்பான்ஸ் இது அண்ட் தென் செட்டிங்ஸ் 17 17 யூஸ் செட்டிங்ஸ். Yeah. Okay, this close this. மாற மாட்டேங்குது என்னன்னு தெரியல ஃபாண்ட் சைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட கோல் என்னன்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷனோடது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனோட லாகின் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ். ஆ ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ராக்கர் ஐடி கண்டுபிடிக்கலாம். இதுதான் நம்மளோட ட்ராக்கர் ஐடி. அங்க இருக்குல்ல இதுதான் வந்து நம்மளோட ட்ராக்கர் ஐடி. அண்ட் தென் இப்ப இந்த ஐடியா வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இது பண்ணணும். ஆ இத வச்சு தான் நம்ம வந்து அட்டாக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஐ திங்க் நான் வந்து ஒரு நோட் பேட் யூஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பேக்ஸ். இப்போ வந்து நான் போட்டுக்கிறேன். ஆ இப்போ வந்து நான் வந்து இந்த ட்ராக்கர் ஐடியா வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. பேஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து ட்ராக்கர் ஐடி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் த பாராமீட்டர்ஸ் இன் வல்னரபிலிட்டி டூ பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ். இப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். இது வந்து பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டுன்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, சென்ட் டூ ரிப்பீட்டர் வந்து சென்டருக்குள்ள குடுத்து பார்க்கணும். என்ன வருதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா 200 ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து வெல்கம் பேக்குன்னு குடுத்தா இருக்கான்னு பார்க்கணும். வெல்கம் பேக். ஆ வெல்கம் பேக் இருக்கு. இப்போ இது மேட்ச். இத வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் பேக் வந்துச்சுன்னா, இத வந்து ஆ ஓகே இந்த கொரி அக்செப்ட் ஆவுதுன்னு அர்த்தம். ஆ இப்போ வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணோம் பாராமீட்டர்ஸ் இருக்கான்ட்டு சொல்ட்டு. அப்போ வந்து என்னன்னா, செலக்ட் ட்ராக்கிங் ஐடி ஃப்ரம் ட்ராக்கிங் டேபிள் வேர் ட்ராக்கிங் ஐடி ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்ட்டு இத போட்டுருக்காங்க. அதாவது நம்ம அந்த தியரி செக்ஷன்ல பார்த்தா இருக்கா மாரி. இதில தியரி செக்ஷன் பார்த்துருக்க மாரி, இப்போ வந்து குடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இஃப் த ட்ராக்கர் ஐடி இஸ் எக்ஸிஸ்ட், கொரி ரிட்டர்ன்ஸ் வேல்யூ வெல்கம் பேக் டூ மெசேஜ்.
அதாவது இப்போ ட்ராக்கர் ஐடி வந்து ஏற்கனவே இருந்ததுன்னா, கொரி வந்து என்ன பண்ணும்னா, வெல்கம் பேக் மெசேஜ். அப்படி சப்போஸ் ட்ராக்கர் ஐடி இல்லன்னா, அத வந்து என்ன காட்டும்னா, ஆ எதுவும் காட்டாது. ஆ அது நோ வெல்கம். இந்த வெல்கமே காட்டாது. இங்க 0ன்னு மேட்ச்ன்னு வரும். அது மாரி இருந்தா, அந்த கொரி அக்செப்ட் ஆவல அப்படின்னு அர்த்தம். ஆ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, கொரி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி, அத வந்து பார்க்க போறோம். ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து செலக்ட் ஐடி அந்த ட்ராக்கிங் ஐடிய வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டு, அ அதில வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் கோட்ஸ் அப்படி இல்லனா சிங்கிள் கோட்ஸ் அது மாரி எதனா குடுத்து பார்க்கணும். அப்படி குடுத்து பார்த்தா தான் அது வந்து அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஆ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு முன்னாடி வந்து கமா போட்டுட்டு, அண்ட் தென் கமா ஆ கமா நெக்ஸ்ட் அண்ட் 1 இஸ் ஈக்குவல் டூ 1 ஹைஃபன் ஹைஃபன் கமா. இப்போ இந்த கொரி போட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போறோம். வேற சிம்பிள் தான். இந்த கொரிய நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஆ இந்த இது 1 ஈக்குவல் டூ 1 ஈக்குவல் டூ 1ன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அவ்வளோதான் வேற எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு நம்ம அது வந்து பேஸ்ட் பண்ணி ஆவணும். ஆ எங்க பேஸ்ட் பண்ணி ஆகணும்னா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஆவணும். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு, இந்த கொரி வந்து ரன் ஆயிடுச்சுன்னா, அதாவது ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன வரும்னா, ஆ வெல்கம் பேக். அப்படி இல்லன்னா ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, ஆ வெல்கம் பேக் வராது. அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா. ஆ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஆ இது ஏற்கனவே இதுல இருக்குல்ல, இத வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். வந்து ஏற்கனவே இருக்கு. இத வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓ ஷிட்! அன்டூ குடுத்துட்டு, கன் ஓ கண்ட்ரோல் சி. காப்பி குடுத்துட்டு, இங்க வந்து நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு, இப்ப நம்ம இது குடுத்தோம்ல, அத வந்து நான் என்னன்னா கண்ட்ரோல் இ கண்ட்ரோல் யூ குடுக்கணும். ஏன்னா, இப்ப நம்ம இது பேஸ்ட் பண்ணதுன்ட்டு. இப்ப நான் என்டர் குடுக்குறேன். மேட்ச் ஆவுது. வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த கொரி அக்செப்ட் ஆவுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஆ இப்போ வந்து இதிலயே வந்து ஸ்டஃப் வந்து நான் மாத்தி குடுக்குறேன். எக்ஸாம்பிள் 1 குடுத்துட்டு, இப்ப நான் வந்து சென்ட் பண்றேன். வெல்கம் பேக் காட்டுது. ஐ திங்க் வெயிட் காட்டுதான்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் வெல்கம் பேக் காட்டுது. மேபி நான் இந்த கோட்ஸ்ல குடுக்காம, இந்த குடுத்து பார்க்குறேன். அங்க பார்த்தீங்கன்னா, வெல்கம் பேக் காட்டல. இது மாரி இந்த செக்ஷன் ஐடி வந்து காமன்னால எல்லாருக்கும் அது. இது வந்து நம்போ எது வேணா பண்ணிக்கலாம். பட் இது வந்து செக்ஷன் ஐடி காமன்னால அது குடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, நெக்ஸ்ட்டு 1 ஈக்குவல் டூ 0 கோட்டு பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பார்த்தோம்? 1 ஈக்குவல் டூ 1ன்னு பார்த்தோமா? சரி 1 ஈக்குவல் டூ 1 அது வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணேன், ஆப்பரேட்டர் அதே யூஸ் பண்ணிட்டு 1 இஸ் ஈக்குவல் டூ 0 குடுத்துட்டு ஹைஃபன் ஹைஃபன் குடுத்து ஹப் குடுக்குறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் சி காப்பி அண்ட் தென் எங்க இது வந்து அண்டுலேருந்து தானே அண்டுலேருந்து அந்த ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி குடுத்துட்டு சென்ட் குடுத்தா பார்த்தீங்கன்னா, ஹைலைட்ஸ் வந்து ஃபால்ஸ். பிகாஸ் இது வந்து இந்த கொரீஸ் வந்து அது அக்செப்ட் ஆவலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து வேற கொரீஸ் போகலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஈக்குவல் டூ ட்ரூவா இருந்தா தான் அது அக்செப்ட் ஆகுது. ஆப்பரேட்டர் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபால்ஸ் அந்த எடுத்துக்காது. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் தட் வி ஹேவ் எ யூசர் டேபிள். ஓகே. இப்போ வந்து நம்ம யூசர் டேபிள் இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அது நெக்ஸ்ட்டு தான் யூசர் நேம் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. அதோட பாஸ்வேர்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம யூசர் டேபிள் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதே கமாண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா யூஸ் பண்ண முடியும். ஆ இது வந்து ஃபால்ஸ். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கமாண்ட்ஸ் வந்து வேற யூஸ் பண்ண போறோம். ஆ அதுக்கு வந்து அதே போட்டுட்டு செலக்ட் செலக்ட் ஆ -x ஃப்ரம் யூசர்ஸ் லிமிட் சாரி கைஸ் ஃபுல்லா கேப்ஸு எல் LIMIT 1 ஈக்குவல் டூ x ஸ்மால் x ஹைஃபன் சாரி கோட்ஸ் டபுள் ஹைஃபன் ஈக்குவல் டூ கோட்ஸ். இதுதான் கைஸ். இப்போ இத வந்து செலக்ட் x ஈக்குவல் டூ ஃப்ரம் வந்து
ஃப்ரம் யூசர்ஸ் லிமிட் 1 அதாவது யூசர்ஸ் லிமிட் 1 இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் யூஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் வந்து இத காப்பி பண்ணிக்கிறேன். இத காப்பி பண்ணிட்டு, ஆ எங்க அத வந்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட்டு இத தூக்கிட்டு யாஹ் இங்க பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேஸ்ட் பண்ணிய இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆ அந்த வந்து நம்ம கண்ட்ரோல் யூ குடுக்கணும். அப்பதான் வந்து அந்த இது வந்து இதுவாகும். கண்ட்ரோல் எச்சக்கல போது. கண்ட்ரோல் யூ. இப்ப நான் வந்து இது சென்ட் குடுக்குறேன். ஓகே. இது அக்செப்ட் ஆவலை. காய்ஸ் ஸ்மால் மிஸ்டேக்ஸ் தப்பு பண்ணிட்டேன். பட் அண்ட் ஆப்பரேட்டர்ஸ் ஓகே. அண்ட் ஆப்பரேட்டர்ஸ் குடுக்க மறந்துட்டேன். அதனால தான் இப்போ இது தப்பாயிடுச்சு. என்ன குடுக்கணும்னா, அண்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு குடுக்கணும் அந்த இது. அப்பதான் அது செலக்ட் ஆகும். ஓகே. இப்போ இத ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு, ஃபுல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க. ஐ திங்க் ஃபுல் எரேஸ். ஃபுல் எரேஸ். கண்ட்ரோல் வி. ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கோட்ஸ் இருக்குல்ல, இந்த கோட்ஸ ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு, கண்ட்ரோல் யூ குடுத்துட்டு, சென்ட் குடுங்க. வெல்கம் பேக் மேட்ச் ஆவுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் பேக் மேட்ச் ஆவுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து யூசர்ஸ் டேபிள்ஸ் இருக்கு வந்து எக்ஸிஸ்ட் இன் இந்த டேபிள் டேட்டாபேஸ். அதாவது இந்த யூசர்ஸ் டேபிள் வந்து ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் தட் யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிட் யூசர்ஸ் டேபிள். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து யூசர் நேம் வந்து எக்ஸிஸ்ட் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இருக்காரா? அது யூசர் நேம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம் கொரீஸ் இருக்கு. அதுவும் நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ சாரி ஸ்பெல்லிங் தப்பு. ட்ரூ. அண்ட் தென் நெக்ஸ்ட் அதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்னா, அண்ட் ஆ செலக்ட் யூசர் நேம் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் hyphens and then is equal to hyphen administrator hyphen is equal to hyphen ஓகே அது வந்துட்டோம். and then இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது காப்பி. ஓகே. இப்போ இதை காப்பி பண்ணிட்டு ஐ திங்க் இது அண்டே கால் தான் காப்பி பண்ணியிருக்கோம். இதை வந்து ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை ஃபுல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு சென்ட். மேட்ச் ஆகுது. அதாவது கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் இருக்குன்னு சொல்லிட்டு மேட்ச் ஆகுது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, பாஸ்வேர்ட்ஸ் தான். யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் வந்து எக்ஸிஸ்ட் அதாவது ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம 4த் இது வந்து பார்க்கலாம். எலிமினேட்டட் தட் பாஸ்வேர்ட் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேட்டர். அதாவது கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிக்கணும் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசருக்கு. அதுதான் இப்போ ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொரிஸ் எதுனா செலக்ட் ட்ராக்கிங் ஐடி ஃப்ரம் ட்ராக்கிங் டேபிள் வேர் ட்ராக்கிங் ஐடி இஸ் ஈக்குவல் சாரி கேப்ஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு நம்மளோட குக்கீஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே இது காப்பி இதை பேஸ்ட் hyphen and select password from users where user name is equal to administrator hyphen
வெல்கம் 2024. இப்படியும் குடுத்து பார்க்கலாம். ஐஃபன் ஐஃபன் ஐ. இது வந்து கொரிஸ். அதாவது இத வந்து நான் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, வெல்கம் டூ ஐஃபன் இது மாரி இருந்தா போட்டு பாருங்க கொரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் மாரி தான் இருக்கு. அத வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ம். அதாவது கைஸ் இப்ப வந்து எப்படின்னா, இந்த பாஸ்வேர்ட் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, சிம்பிள் தான். ஒரு ஒரு லெட்டரா எழுதி, அதாவது ஒரு ஒரு லெட்டரா ஏ, பி, சி, டி இது மாரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும். அப்பதான் அது வந்து அ ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் நம்மளோட யூசர் நேம், பாஸ்வேர்டே கண்டுபிடிக்க போறோம். அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அ இத வந்து ஒமிட் பண்ணிடலாம். காய்ஸ் டேக் யூர் டைம். அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ பாஸ்வேர்ட், யூசர் நேம், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அதெல்லாம் தேவையில்ல நம்மளுக்கு. ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் ட்ராக்கர் ஐடி ஃப்ரம் ட்ராக்கர் டேபிள் வேர் ட்ராக்கர் ஐடி இஸ் ஈக்குவல் டூ என்னோட இது அண்ட் செலக்ட் ஆ பா செலக்ட் யூசர் நேம். ஓகே. இப்போ இத வந்து காப்பி பண்ணிட்டு, ஆ என்டர் செலக்ட் யூசர் நேமு ஃப்ரம் ஃப்ரம் யூசர் வேர் யூசர் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் length 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 password password 1 administrator. யா இது வந்துருச்சு. இப்போ வந்து என்னன்னா, இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து போட்டு பார்க்க போறோம். அதனால தான் இப்போ அது இது. ம். இப்போ வந்து நம்ம என்னன்னா, இது ஃபுல்லாத்தையும் வந்து இது பார்க்க போறோம். பாஸ்வேர்டு வந்து 1க்கு லெஸ்ஸர் தென்னா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க வரும். அதாவது காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கிரேட்டர் தென் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாஸ்வேர்டு கிரேட்டர் தென்னா இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பார்க்குறோம்னா, குக்கீஸ், செக்ஷன்ஸ் அண்ட் தென் செலக்ட் யூசர் நேம் ஃப்ரம் யூசர்ஸ் சாரி யூசர் நேம்ஸ் ஃப்ரம் அந்த யூசர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்னன்னா, இதுலேருந்து அப்படியே டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டு, இது வரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ நம்ப காப்பி பண்ணத அங்க பேஸ்ட் பண்ண போறோம். அவ்வளோதான் சிம்பிள் வேற எதுவும் இல்ல. ஆ பேஸ்டட். ஆ இப்போ வந்து நம்ம வந்து செலக்ட்க்கு முன்னாடி அந்த சிம்பிள் போடணும். ம் அண்ட் தென் வந்து யூஸ் பண்ணணும் மோஸ்ட்லி. யூஸ் பண்ணாம எதுவும் பண்ண முடியாது. ஓகே. சாரி காய்ஸ். ட்ராக்கிங் ஐடிலாம் வரக்கூடாது. ம். அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இதுலேருந்து தான் காப்பி பண்ண போறோம். இதுலேருந்து காப்பி பண்ணிட்டு இது ஃபுல்லாத்தையும் இது பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க. இங்கேருந்து ஃபுல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு, இத போட்டுட்டு இது வந்து போட்டுட்டுங்க. ஆ அவ்வளோதான். இப்போ நம்ம சென்ட் குடுக்கலாம். சென்ட் குடுத்தா பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஆகுது. வெல்கம் பேக். ஓகே. அப்பனா இந்த கொரி அக்செப்ட் ஆவுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 1 பதிலா 50 குடுத்து பார்க்கலாம். ஐ திங்க் 20 குடுத்து பார்க்கலாம். ஓகே. வெல்கம் பேட்ச் மேட்ச் ஆவல. ஐ திங்க் 19 குடுத்து பார்க்கலாம். யாஹ்! மேட்ச் ஆகுது. பட் இதோட கேரக்டர்ஸ் வந்து 19 ஐ திங்க். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வெல்கம் பேக் திருப்பியும் மேட்ச் ஆகுதுன்னா, அப்போனா 19 கேரக்டர்ஸ்குள்ள தான் இருக்கு இது. அப்போனா இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ் அப்படிலாம் வந்து பேலோட் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்ம என்னன்னா, சென்ட் டூ இன்ட்ரூடர் குடுக்குறோம். சென்ட் டூ இன்ட்ரூடர். ஓகே. இப்போ இன்ட்ரூடர் வந்துட்டோம். இன்ட்ரூடர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே ஆ கிளியர் பண்ணிட்டு, எது எது தேவையோ அது ஒண்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட்டு வந்து ம் 19 பாஸ்வேர்ட் லெஸ்ஸர் தென் 19 இது ஒண்டி நான் ஆட் பண்ணிட்டு, ஆ நான் வந்து என்ன குடுக்குறேன்னா, ஸ்னைப்பர் பதிலா ஸ்னைப்பரா? ஸ்னைப்பர் ஓகே. பேலோட்ஸ் நம்பர்ஸ் சிம்பிள் லிஸ்ட் பதிலா நம்பர்ஸ்
சீக்வென்ஸ் 1 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஆ 20 ஈக்குவல் டூ 1. யாஹ்! அவ்வளோதான் வந்து வேற எதுவும் இல்ல. ஃப்ரம் 20s ஓகே 20 பேலோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் அட்டாக்ஸ். Voxel community demo versions. Please intro visit the browsings. ஓகே. யா ப்ளீஸ் யா அது வந்து இதுவாகுது. ம். யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது பக் சூட் இது ரன் ஆயிட்டு இருக்கட்டும். அதுக்காக வந்து நம்ம வந்து இது பார்த்துன்னு இருக்கலாம். யா யுஆர்எல் யா ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. 1 யா ரெயின்போ கலர்லாம் காட்டுது. வாட் கைஸ்? ஓகே. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அந்த தேடுனது இருக்கான்னு பார்க்கலாம். அதாவது வெல்கம் பேக். வெல்கம் பேக். யா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு. செகண்ட் ஒன் இருக்கா? இருக்கு. தேர்ட் ஒன் இருக்கு. செகண்ட் ஒன் இல்ல. செகண்ட் இருக்கு. எஸ் ஐ திங்க் இருக்கா? யா செகண்ட் ஒன் இருக்கு. யா 20ஸ் மோஸ்ட்லி 20 யா 20 பார்த்தீங்கன்னா 20 இல்ல. ஆனா 19 இருக்கு, 17 இருக்கு, இது இருக்கு. அப்பன்னா 20 கேரக்டர்ஸ் தான் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சாச்சு 20 கேரக்டர் பாஸ்வேர்ட். பட் ஆனா என்ன பாஸ்வேர்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம 20 கேரக்டர் தான் பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 20ல எந்த நியூமெரிக்கல் வேர்ட்ஸ் அண்ட் தென் நம்பர்ஸ் அண்ட் தென் ஆல்ஃபாபெட் இதுவா இருக்கலாம், சிம்பிள்ஸா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து 19 அது 20 இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இப்போ நம்ம டாஸ்க்கு. அத கண்டுபிடிச்சுட்டு எடுத்துன்னு வந்து இந்த புக்ஸூட் வெப்சைட்ல சாரி இந்த போஸ்டிங்கர்ல போட்டோம்னா, நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொரீஸ் டைப் பண்ணணும் மோஸ்ட்லி. அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆ இத நான் க்ளோஸ் பண்ணிர்றேன். டிஸ்கார்ட் குடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டருக்கு வரேன் திருப்பியும். ரிப்பீட்டர் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஆ பாஸ்வேர்ட் லிஸ்ட் அப்படி இல்லன்னா பாஸ்வேர்ட் 1 ஈக்குவல் டூ 1 அப்படின்னு குடுத்து பார்க்கலாம். ம். யூசர் நேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சப் கொரீஸ் யூஸ் பண்ண போறேன். அதாவது சப் கொரீஸ் அந்த கொரீஸ் வந்து யூஸ் பண்ணிடலான்னு பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வந்து நான் இது ஃபுல்லாத்தையும் இருக்குல்ல, இது ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு, இத வந்து நாம வந்து என்ன பண்ணோம்னா, தட்ஸ் ஸ்பேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, இத பேஸ்ட் பேஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செலக்ட் யூசர் நேம் பதிலா சப் ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங்கு அதாவது ஒரு கொரீஸ்க்குள்ள இன்னொரு கொரீஸ் குடுக்க போறோம். அதனால ஸ்ட்ரிங் குடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, PASSWORD பாஸ்வேர்ட் 1 -1 க்ளோஸ் இட் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஓகே அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அதெல்லாம் கிடையாது. அண்டெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். நமக்கு தேவையில்ல அண்டெல்லாம். லென்த் ஐ டூ நாட் நோ வாண்ட் பாஸ்வேர்ட் இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டாச்சுல. அதனால வந்து எதுவும் தேவையில்ல. அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேஷன் யூசர் நேம் கண்டுபிடிச்சாச்சு. ம். ஃபுல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அட்மினிஸ்ட்ரேஷர் இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு, ஈக்குவல் டூ ஏ ஹைஃபன் ஹைஃபன் ஓகே. இப்போ இதுதான் வந்து இப்போ இத நம்ம வந்து அந்த இடத்துல போட போறோம். அண்ட் மேபி அண்ட் இத காப்பி பண்ணிட்டு, ம் யா இங்க வந்து என்ன பண்ணோம்னா, இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் இட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் யூ குடுக்கணும். இது வைக்கலாம், இது வைக்கலாமா? கண்ட்ரோல் யூ. ஓகே. யூ குடுத்தாச்சு. காய்ஸ் the password is not matched. ஓகே. ம்.
Yeah, send to repeater. Send to repeater. Yeah, repeaterல தானே இருக்கு. Yeah, sorry guys. Send to intruder. ம். இன்ட்ரூட் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹேட வந்து நான் கிளியர் குடுத்துட்டு ஹேட் வந்து குடுக்க போறேன். கிளியர் எது எது ஹேடு அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏ ஆட் குடுக்கணும். இந்த ஏ இந்த ஏ ஆட் குடுத்துட்டு, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பேலோட்ஸ்ல போயிட்டு, ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ் அண்ட் தென் இது 4 பதிலா வந்து 1. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் போப் சூட், போப்ஸ் ஃபோர்ஸ், ப்ரூட் ஃபோர்ஸ். இது வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கட்டும். அது வந்து இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 30, 32 அது மாரி இருக்கு. 18 தான் போயின்னு இருக்கு. இன்னும் முடியல. தென் ப்ராக்ஸி இது இன்டர்செப்ட் ஆன்லயே இருக்கு. இன்ட்ரூடர், ரிப்பீட்டர் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ம். யாஹ்! இன்னும் இது முடியல. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். I think finished it. யாஹ்! பேலோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. 20, 30, 32. மேபி ரெஸ்பான்ஸ்ல வந்து வெல்கம் பேக் இருக்கான்னு பார்க்கலாம். வெல்கம் பேக். இல்ல ஐ திங்க் 20ல நோ 20 இல்லையா? 19ல மேபி சம் ஃபால்ட்ஸ் வந்திருக்கு. அதனால வந்து எரர் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். டிஸ்கார்ட். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஸ்னைப்பர் பதிலா இன்ட்ரூடர்ல வந்து கிறிஸ்டியன் ஸ்னைப்பர் பதிலா முஸ்லாம் அது கிளஸ்டர் பாம் அத குடுத்துட்டு, ம் யாஹ்! அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாஸ்வேர்டு 1 = 1 இத நம்ம வந்து ஆட் குடுத்துடலாம். அண்ட் தென் இந்த ஆட குடுத்துடலாம். ஓகே. ஆட் குடுத்துட்டு, ஆ நெக்ஸ்ட் 1 அண்ட் ஆட் குடுத்துட்டு பேலோட்ஸ் போலாம். பேலோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பொசிஷன்ஸ் இருக்கு. பேலோட்ஸ்ல என்ன இருக்கு? இதோ இருக்குல்ல. ஆ நம்பர்ஸ்ல குடுத்துட்டு, ஆ அங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 இங்க வந்து பார்த்தீங்கன்னா 20 அண்ட் தென் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 அங்க வந்து 2 பேலோட்ஸ் குடுக்கணும். 2வது பேலோட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேலோட்ஸ் யூஸ் பண்ணலாம். அது ஒண்ணு குடுத்தாச்சா, இப்ப செகண்ட் வந்து நம்ம வந்து வேற யூஸ் பண்ணோம். அதனால வேற பேலோட்ஸ். அது பேலோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான் யூஸ் பண்ண போறோம். பொசிஷன் வந்து 2ம் அதே தான். பேலோட்ஸ் ஓகே. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பதிலா ப்ரூட் ஃபோர்ஸ் இது பார்த்துக்கணும். இத வந்து பார்த்தீங்கன்னா 4 பதிலா 1 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 1 பதிலா 1 4 பதிலா 1 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, மீதி எல்லாம் சேம் தான். இப்போ ஸ்டார்ட் அட்டாக் குடுக்கலாம். அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். 7:20 இதாவது. நான் இத வந்து பாஸ் பண்ணிட்டு, இத ஃபினிஷ் பண்ணிட்டு சொல்றேன் காய்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா, இது டேக்கன் மோர் டைம் பிகாஸ் இட்ஸ் 7:20 அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பண்ணி பார்த்ததுல வந்து அந்த ஆன்சர் இருக்கு. அத நான் பார்த்து சொல்றேன். ஐ திங்க் லெட்ஸ் டைப் இட் தட் ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆ 10 11 மொத்தம் 20 கேரக்டர்ஸ் தானே!
Yeah, level, sorry, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 மொத்தம் 20 கேரக்டர்ஸ் இருக்கு. 20 கேரக்டர்ஸோட வேர்ட் வந்து இப்ப நம்ம அதாவது 20 கேரக்டர்ஸோட பாஸ்வேர்ட் இப்ப நம்ம டைப் பண்ணலாம். ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் எனக்கு 2 அண்ட் தென் தேர்ட் ஒனுக்கு R, Q, B, J and then T, J, PA 7, 4, 9, C, Y, 0, B, V, 6, 5. ஓகே. மேபி 20 கேரக்டர்ஸ். இத நான் காப்பி பண்ணிட்டு, இப்ப நம்ம வந்து பக் சூட்ல ப்ராக்ஸில இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணா தான் அது நம்மளால இது பண்ண முடியும். இப்போ வந்து வெல்கம் பேக் மை அக்கவுண்ட். மை அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த சிம்பிள்ஸை எடுத்துடுங்க. எடுத்துட்டு பாஸ்வேர்ட் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ அதை ஃபினிஷ் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். காய்ஸ் இது ரொம்ப நேரம் ஆகும் பண்ணுறதுக்கு. அது என் சிஸ்டம் ஸ்லோனால அதை நான் வந்து ஏற்கனவே பண்ணி பார்த்துட்டு அதனால் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஸ்பெக் சிஸ்டம் அது மாதிரி ஸ்பீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் காய்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 20 ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சல எத்தனை கேரக்டர் பாஸ்வேர்டு இருந்து 20 கேரக்டர் பாஸ்வேர்டு அதோட 20 கேரக்டரோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா லாகின் கொடுக்குறோம். ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்ட் இன்வாலிடேட் ஏதோ தப்பாயிட்டு இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓகே. 5 2 R Q B J T J P A 749 C Y. ஓகே, C Y நெக்ஸ்ட் 0 வரும். BV65 காப்பி and we paste login. ஓகே, invalidate because why invalidate இருக்கு? ஃபினிஷ் பண்ண ரொம்ப நேரம் ஆகும் காய்ஸ். அதுதான் நான் பார்க்குறேன். இந்த பேலட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போயினே இருக்கும். பட் ஏன் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு நான் பார்த்து சொல்கிறேன் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுது. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 246 தான். 720 இன்னும் இருக்குது நிறைய இது. அதனால் வந்து இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்சர்ஸ் காட்ட முடியல. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து எப்படி இது வந்து யூனிக் தான் எல்லாருக்கும் வந்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்கா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும். அதாவது கைஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஈஸி தான். லெட்ஸ் எப்படி நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்க வந்து இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்களா? அதாவது காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பெய்ட் வெர்ஷன்ஸ் அதாவது பேர்ட் ஸ்விங் பக் சூட்ல வந்து பெய்ட் வெர்ஷன்ஸ் அதாவது ப்ரொஃபஷனல் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வரும். இந்த ஃபில்டர்ல போய் வெல்கம்னு நீங்க டைப் பண்ணீங்கனாலே, அது ஒண்ணு ஃபில்டர் பண்ணி குடுத்துரும். அப்படி இல்லன்னா நீங்க வந்து ஒண்ணு ஒண்ணா தான் போய் ஃபில்டர் பண்ணி ஆகணும். அது பிகாஸ் டேக் எ லாங் டைம் அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எது எதெல்லாம் வெல்கம் வருதோ அதோட ஐடிலாம் வந்து இங்க ஷோ ஆகும். ஓகேவா? அதோட ஐடியில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 1 டூ 21 வரும். அதுக்கப்புறம் வரும். அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து இந்த மாரி ஏபிசிடி இது மாரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் வரும். ஆ இதுல வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பேலோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கவுண்டிங் அது. அதாவது பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு. பேலோட் 2 வந்து பாஸ்வேர்ட்ஸ். அதாவது ஏபிசிடி 1, 2, 3 நெறைய ஸ்டஃப் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க இது மாரி பேலோட்ஸ் ஜெனரேட் பண்ணி விட்டுட்டு, நீங்க வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10 இவங்க 20 எக்கால் போட்டுட்டு, இது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இங்க வந்து நம்பர்ல கவுண்ட் பண்ணும். அதாவது 20 நம்பர் வரும். நீங்க ஃபில்டர் போட்டிருந்தீங்கன்னா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுதான் பாஸ்வேர்ட். இத வந்து 20 கேரக்டர் பாஸ்வேர்ட் இங்க வரும். அந்த 20 கேரக்டர் பாஸ்வேர்ட் வந்து இதில நீங்க வந்து எடுத்து நீங்க வந்து அசைன் பண்ணிட்டு ஒரு நோட் பேட்ல, அதுக்கப்புறம் வந்து
வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த பக் சூட்ல அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கங்ராச்சுலேஷன் யூ சால்வ் த மிஷின்ஸ் வரும். இது வந்து எனக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால வந்து நான் சப்போஸ் நான் இத முடிச்சுச்சுன்னா, நான் அந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மாரி எடுத்து நான் அப்லோட் பண்றேன். அப்படி இல்லன்னா வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதோட ஆன்ஸர் காட்டுறேன். அவ்வளதான் கைஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ் நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.